சென்னை தாம்பரத்தில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து துப்புரவு தொழிலாளர்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சியில் கடந்த 3 நாட்களாக கன்னடபாளையம் என்னும் இடத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதற்கு விஜயன் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் குப்பைகளை கன்னடபாளையத்திற்கு வாகனத்திற்கு எடுத்து சென்றபோது விஜயன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வாகனத்தை அடித்து நொறுக்கியும் துப்புரவு தொழிலாளர்கள் காசராஜு, தாசு, விக்டர் உள்ளிட்டோரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த காசராஜு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தப்பியோடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். லாக் பண்ணிட்டு இப்போ தாம்பரம் கன்னடபாளையத்தில் இப்போ ஒரு 3 நாளா போய் கொட்டிட்டு இருக்கோம் சார். அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க அந்த ஏரியா குப்பையை எதுக்கு இங்க எடுத்து வந்து கொட்டுறீங்கன்ட்டு ஒரே பிரச்சனை சார். ஒரு 3 நாளாவே பிரச்சனை. இன்னைக்கு என் டிரைவர் குப்பையை கொட்டு வெளியே வந்தாப்புல. அதாவது எல்லா டிரைவரும் இருக்கும்போது அந்த பிரச்சனை நடக்கல. லாஸ்ட் வண்டியா குப்பையை கொட்டு வரும்போது அந்த டிரைவர் அவரு முன்னாள் அங்க அந்த கான்டாக்ட்ல ஒரு இதுவா இருந்திருக்காப்புல. கான்டாக்ட் இல்ல. இப்போ வெளியே இருக்காப்புல. அவர் லோக்கல்ல இருக்கிறவங்க ஒரு 4 பேரை கூட்டு என் டிரைவரை உருட்டு கட்டையால போட்டு சரமாரியா அடிச்சு இப்போ ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காப்புல.